பார்க்க போகிறோன்னா ஃபைனல் கட் ப்ரோவில் லைப்ரரி எப்படி க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லைப்ரரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எலிமெண்ட். ஸோ நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணும் போது உங்களோட இன்டர்னல் ட்ரைவ் ஃபுல்லாகும். ஸோ நீங்கள் லைப்ரரி க்ரியேட் பண்ணும் போதே உங்களோட எக்ஸ்டர்னல் ட்ரைவில் உங்களோட வீடியோ ஃபைல்ஸ், ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகிற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது நான் ஃபைனல் கட் ப்ரோவில் இருக்கேன். ஸோ ஒரு லைப்ரரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல், நியூ, லைப்ரரி. ஸோ இப்போ நான் தமிழ் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வேர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நான் ஒர்க் எஸ்எஸ்டி அப்படின்ற ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, அது என்னோட சாம்சங் T7 SSD. ஸோ உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் இதெல்லாம் எங்கே சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரைவ் எல்லாமே இதில் காட்டும், இன்க்ளூடிங் யுவர் எக்ஸ்டர்னல் ட்ரைவ். ஸோ நீங்கள் அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட லைப்ரரி க்ரியேட் ஆகிடும். நான் இப்போ லைப்ரரியை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல மாடிஃபை செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடிஃபை செட்டிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. மீடியா, மோஷன் கண்டென்ட், கேட்சி, பேக்கப். ஸோ இந்த மீடியான்றது உங்களோட ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் எல்லாமே எங்கே சேவ் ஆகணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் எல்லாமே எங்கே சேவ் ஆகணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மீடியாவை கிளிக் பண்ணுறேன். இன் லைப்ரரி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மோஷன் கண்டென்ட், ஸோ அதுவும் நான் என்னோட லைப்ரரின்னு வச்சுக்கிறேன். அண்ட் கேட்சி, ஸோ இது மூணுமே உங்களோட லைப்ரரின்னு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பேக்கப் இது மட்டும் நீங்கள் மாற்றவே கூடாது. ஏன்னா இப்போ உங்களோட எக்ஸ்டர்னல் ட்ரைவ் கரப்டானால் கூட உங்களோட இன்டர்னலில் உங்களோட ஃபைல் பேக்கப் இருக்கும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட லைப்ரரி ப்ராப்பராக க்ரியேட் ஆகி மாடிஃபை ஆகிருக்கும்.